ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜின் மற்றும் பல பேர் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கருப்பு. யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் வந்து இவ்வளோ ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி. சூர்யாவோட கெரியரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே தேட்டரில் எந்த படமே ஹிட் கொடுக்கல. ஓடிடியில் மட்டும்தான் ஜெய்பீம் மற்றும் சூரியரை போட்ட 2 படமுமே ஹிட் ஆச்சு. தேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாப்பாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்றது இருந்துச்சு. ஆனால் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆன பிறகு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைலர் என்னடா ஹைப் ரொம்ப குறைவாக இருக்க மாரி அப்படின்ற மாரி இருந்துச்சு. அவங்க குறைச்சிட்டு படத்தில் ஏற்றி விட்டாச்சு அப்படின்ற மாரி கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். 14ஆம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் 15ஆம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சில ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ரிலீஸ் ஆக வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு 3 டேஸில் மட்டும் 147 கோடி வந்து கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வீக்கில் வந்து 200 கோடி கலெக்ஷன் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வேறு எந்த தகவலும் வந்து இந்த படக்குழு வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாரி தகவல் இன்னும் வரல. இப்போ வந்திருக்க தகவல் படி கிட்டத்தட்ட 11 நாள் ஆகுது இந்த படம் 265 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாரி வந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் படக்குழு வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. 300 கோடி கலெக்ஷன் பண்ண பிறகு தான் ஒரு போஸ்டரோடு வந்து அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். படம் கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு 300 கோடி தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் சேனலுக்கு புதுசு சப்ஸ்கிரைப் வேறு பண்ணுறேங்க. ஏன்னா இந்த படம் எப்போ தான் ஓடிடி ரிலீஸ் ஆகும் எல்லா அப்டேட்டும் உடனே வந்துடும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.